ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னை நீ ஏன் என்னுடைய ஆத்மாவை பட்சியை போல பறந்து போய் என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய இடத்தில் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வார்த்தையினாலே உலகத்தை படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு நம்பி இருக்கிறது. அவர் என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காப்பார், என்னை என்றைக்கு கைவிடவே மாட்டார். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை துளிர்க்கும்படியாக செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை வளர்ந்து ஆழமரமாக செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய சிறு வயது முதற்கொண்டு எங்களை நடத்தி கொண்டு வந்தவர் நீர் கர்த்தாவே. உளையான செய்தியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவர் நீர் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாதிருப்பீராக. ஆண்டவரை உம்முடைய சகாயம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்களை சிறுமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்னென்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கு இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும். தங்கள் கொள்ளலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தரை நம்புகிறவர்கள், ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிட மாட்டீர். ஆகையால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, நீ எதன் மேல் உன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? உன்னுடைய படிப்பு மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ? உன்னுடைய முதலாளி மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ? இன்றைக்கு கர்த்தர் மேலே உன்னுடைய நம்பிக்கை வை. மனிதர்கள் எல்லாரும் மாயையாய் காணப்படுகிறார்கள். நேற்று நான் சொன்னது சரிதான், ஆனால் இன்னைக்கு என்னால் முடியல, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த மனிதர் மூலமாக அந்த வேலையை வாங்கி தருவார். அந்த காலேஜில் எனக்கு சீட்டை வாங்கி தருவார். கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் பேரில் இருக்கும்படியாக உனக்கு நான் நினைப்பு ஊட்டுகிறேன். ஏனென்றால் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான். கர்த்தர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்தே அறிகிற தேவனாக இருக்கிறார். நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? வீணான அந்த பார்வோனை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ? அந்த எகிப்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ? இஸ்ரவேலே, கர்த்தரையே நம்பு. அவரை நம்புவர்கள் அவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அந்த காலத்திலேயே பார்க்கின்ற பொழுது ஆகாப்பு அந்த ஆசாவை பார்க்கின்ற வேளையிலே அங்கே 10 லட்சம் பேர் அவனுக்கு எதிராக வருகிறார்கள். அவன் சொல்லுகிறான், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில் 11 சொல்லுகிறார், பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே 10 லட்சம் பேரோடு அந்த சேரா வருகிறான். அங்கே பார்க்கின்ற பொழுது 5,80,000 பேர் தான் ஆசாவோடு இருந்தார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டத்தை முறியடிப்பது போல ஆசா அங்கே முறியடித்தான். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உம்மை நம்பி இந்த ஏராளமான ஜன கூட்டத்துக்கு வந்தே ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தா, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்ற வார்த்தையை போட்டான். இன்றைக்கு உனக்கு படிப்பு இருக்கிறதோ இல்லையோ, உனக்கு தகுதியான சீட்டை தேவனால் கொடுக்க முடியும். உனக்கு தகுதியான வருமானத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை ஊர் முழுவதும் அடைபட்டு இருந்தாலும், தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டாலும் உனக்கு வருகிற வருமானத்தை தேவனால் கொடுக்க முடியும். நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாயா? உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்படாத இன்னொருவனுக்கு விட்டுவிட வேண்டியதாகும். பிரசங்கி 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாயையிலே ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் வாழ்வடையப்படும். கர்த்தரை நம்புகிறவனுடைய குடும்பம் கட்டப்படும். கர்த்தரை நம்புகிறவனுடைய தொழில்கள் வாழ்வடையும். கர்த்தரை நம்புகிறவனுடைய தொழில்கள் உயர்வடையும். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்திலே வாசம் பண்ணு. உண்மையை பேசி வாசம் பண்ணு. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய பரிசுத்தத்தை பெற்று நீ வாழ்கின்ற வேளையிலே நீ அசைக்கப்படுவதில்லை. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. தாவீது 16 சங்கீதம் 16:8 சொல்கிறான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் நான் கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிறேன். நீயோ அங்கே கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு, உனக்கு மோண்ட இருக்க பட்டயத்தை வச்சுக்கிட்டு, கேடயத்தை வச்சு நீ நின்றுட்டு இருக்கா. நான் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. பண மதிப்பை கொண்டு இருக்கிற காரியங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. நான் நம்பி இருக்கிற கர்த்தராகிய
இயேசுவை வைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவராலே இந்த உலகத்தை நான் ஜெயித்து விடுவேன். அவராலே இந்த பண கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை உண்டு. என்னுடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சுகர் 1000 வந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நான் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை தடவை கோர்ட் கேஸ் போட்டாலும் எனக்கு விரோதமாக ஜெயிக்க முடியாது. எனக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டமாக வந்தார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரித்தேன் என்று தாவீது ராஜா சொண்டு வருகிறான். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு. அவர் பேரில் நம்பிக்கையாக இருந்து கொண்டு காரியங்களை அவரிடத்தில் ஒப்படைத்து விடு. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எப்போ ஏற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு முடித்து தருவார். கர்த்தர் ஒருவரே உனக்கு நம்பிக்கையாக இருப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கையை நீர் ஒரு நாளும் சீர்குலைக்க மாட்டீர் கர்த்தாவே. உம்மை நம்புகிற ஜனம் வாழும். உம்மை நம்புகிற ஜனத்தை நீர் உயர்த்துவீர் கர்த்தாவே. சிறியவனையும் பெரியவனையும் ஆண்டவரே பொழுதிலிருந்து நீ தூக்கி எடுக்க முடியும் கர்த்தாவே. ஒரே ஒரு காரியம் தான் தாப்பனே, எங்களிடத்திலேயே கர்த்தாவே நம்பிக்கை வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் உண்மை நம்புகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. தேசம் முழுவதும் ஆண்டவரே கிறிஸ்தவ தேசமாக மாறிவிடும் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எந்த ஆட்சியும் எழும்ப போவதில்லை ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே ஒரு ஆட்சியும் வராது கர்த்தாவே. நீர் விரும்புகிற ஆட்சி தான் வரும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உண்மை பேசி ஆண்டவரே உண்மை பேசியவர்களாக காணப்பட கிருபை தருவீராக. ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உண்மையில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாளாக்காமல் தலையாக்குவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.